இனிய தோழர்களே தோழியரே, நான் உங்கள் சிப்லால இருந்து பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம ஸ்லீவை இன்னும் ஒரு விதத்தில் எப்படி அழகுபடுத்தலாம்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இப்போ இந்த ஸ்லீவில் சென்டராக மட்டும் நமக்கு வேறு ஒரு நிறம், அந்த சேலையோட இன்னொரு நிறம் வரணும் அப்படின்னு நினச்சோம்னா அதுக்கு முதல்ல நீங்கள் ஒரு வட்டத்தை இதுக்கு தேர்ந்தெடுத்துக்கோங்க. இந்த சென்டரை பார்த்துட்டு நீங்கள் ஏதாச்சும் அதுக்கேற்ற மாதிரி, வட்டத்துக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஒரு டூல் இருந்தாலோ ஒரு மூடி ஏதாவது இருந்தால் அதை அழகாக இங்கே ஒரு வட்டம் வரைஞ்சிக்கோங்க. இப்போ நம்ம இங்கே தான் வைக்க போகிறோம் அப்படின்னும் பொழுது நீங்கள் இந்த இடத்துக்கும் அப்படியே சமமாக வைக்க வேண்டாம். இங்கே ஒரு 1/4 இன்ச் இறக்கமாக வைங்க. ஏன்னா இங்கே மேலே முடி ஷோல்டரில் நம்ம ஏற்றும் பொழுது இந்த இடம் குறையும். அதை நீங்கள் மைண்டில் வச்சுக்கிட்டு சரியாக ஒரு வட்டம் போட்டுக்கோங்க. வட்டம் தான் இல்லை, உங்களுக்கு எது பிடிக்குதோ, எந்த டிசைன் பிடிக்குதோ, அல்லது முக்கோணம் பிடிக்குது, இல்லை சதுரம் பிடிக்குது அப்படின்னா எது வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம். சரியா? இப்போ நாம் அதே அளவுக்கு இதை வரையக்கூடாது. கொஞ்சம் 1/4 இன்ச்சு சுற்றளவு, கொஞ்சம் 1/4 இன்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி நாம் வெட்டிக்கணும். சரிங்களா? இப்போ அப்படியே நம்ம வரைஞ்சிக்கலாம். நீங்கள் இதில் கேன்வாஸ் வச்சு அயன் பண்ணினாலும் இன்னமும் நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். நான் வந்து ஒரு 2 கிளாத்தாக அப்படியே போட்டிருக்கேன். அதை சுற்றியுமே ஒரு 1/4 இன்ச்சுக்கு மேலே துணி விட்டுருக்கேன். இப்போ இந்த துணியை நாம் அப்படியே இதை உருட்டி தைக்க போகிறோம். அப்படி உருட்டி தைக்கும் பொழுது உங்களுக்கு இந்த இடமெல்லாம் சரியாக மடியாது. அப்படி இருக்கும் பொழுது நீங்கள் இதை சுற்றியுமே தையல் போட்டுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் அதை திருப்புறதுக்கான கொஞ்சம் இடைவெளி மட்டும் விட்டுக்கோங்க. இப்போ நம்ம இப்படியும் மடிக்கலாம், அது வந்து அந்த அளவுக்கு சரியாக வந்து கிடைக்காது. இதை அப்படியே நீங்கள் இந்த ஹோல்ஸ் வழியாக நாம் அப்படியே திருப்பி இந்த மற்ற துணிகளை அப்படியே தள்ளினோம்னா அது வெளியே வந்துடும். நீங்கள் கொஞ்சம் இதெல்லாம் வந்து லேசாக, ரொம்ப தையல் கிட்ட போடாமல் லேசாக ஒரு சிசர் கட் போட்டுக்கோங்க. வட்டம்ன்றதுனால உங்களுக்கு கொஞ்சம் அது திரும்பும் பொழுது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதுக்காக தான். இப்போ இந்த இடம் தான் நமக்கு ஓப்பன் இருக்கு இல்லையா? மற்ற இடத்த அப்படியே நீங்கள் உள்ளே தள்ளுங்க. அப்படியே உள்ளே தள்ளி இதை இழுத்தீங்கன்னா உங்களுக்கு அது வெளியே வந்துடும். இந்த சின்ன ஒரு இடத்த நம்ம ஈஸியாக மடித்து தைச்சிட முடியும். இப்போ இந்த கொஞ்சம் இடத்த நம்ம 2 பக்கமுமே அப்படியே உள்ள தள்ளினோம்னா போயிடும். தேவைப்பட்டா அயன் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை வச்சு தைக்கணும் இல்லைங்களா? இதை வச்சு தைச்சோம்னா தான் இன்னும் நல்ல டெக்கரேட் ஆகும். அப்போ அதுக்காக நம்ம சிங்கிள் ஃபுட்டு மாற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு இதை வச்சு தைக்கிறது சுலபமாக இருக்கும். இதை நம்ம ஃபைனலாக பார்த்துக்குவோம். இந்த இடத்துல நம்ம இந்த கோடு தான் நமக்கு அடையாளம் இல்லையா? அது அடையாளத்தை அப்படியே நீங்கள் சுற்றி வர தைங்க. இப்போ இந்த எட்ஜு தான் வந்து உங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் ஆகும், அதை நான் சொல்லித்தரேன்.
சரியாக கோடு மேலேயே வச்சுக்கோங்க. நல்லா லூஸ் விட்டு தைங்க. ரொம்ப ஸ்டிஃபாக வச்சா நமக்கு அந்த வட்டம் வர்றது கஷ்டமாயிடும். இப்போ இந்த இடத்துல நம்ம முடிக்க போகிறோம் இல்லையா, கொஞ்சம் இது மேலே ஏற்றி வச்சுருங்க. ஏற்றி வச்சுட்டு ஒரு 4-5 மணி விட்டு கட் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு ஒரு 2 மணி எடுத்துட்டு அந்த நூலை நீங்கள் கட் பண்ண வேண்டாம். ஏன்னா அந்த நூல் வந்து பிரிஞ்சு வந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் ஒரு மணியாக வர ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த த்ரெட்டை நீங்கள் இதுலேயே அப்படியே சுற்றி விட்டு லேசாக அப்படி உள்பக்கமாக மடித்து இது மேலே வச்சு அந்த த்ரெட் வந்து வெளியே தெரியாத மாதிரி வச்சு தைச்சிருங்க. இப்போ இது உள்ளே வந்து நம்ம வேறு துணி வைக்க போகிறதால நீங்கள் கொஞ்சம் உள்பக்கம் தையல் வந்தாலும் பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது மறைஞ்சிரும். இப்போ இந்த துணியை நீங்கள் உள்ளே வைக்க போகிறீங்க. சரியா அதில் பொருத்தமாக இருக்கிற மாதிரி வச்சு நம்ம இந்த இடம் ஓப்பன் இருக்கு இல்லையா, அது தெரியாத மாதிரி நல்லா மடித்து விட்டுட்டு இந்த இடமெல்லாம் நீங்கள் நல்ல நகத்தால் கீறி விட்டுக்கோங்க. கீறி விட்டிங்கன்னா உங்களுக்கு சரியாக வந்துடும். அப்படியே இது மேலே வச்சு ஸ்டிச் பண்ணிட வேண்டியது தான். நல்லா கீறி விட்டுட்டு அதுக்கு பிறகு இதில் வச்சுருங்க. வச்சு அப்படியே நீங்கள் ஒரு தையல், அதாவது இதுக்கு மேட்சான ஒரு நூலை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு வெளியே தெரியாது. தைக்க போகிற துணிக்கு மேட்சான நூலாக போடுங்க. இப்படி உங்களுக்கு ஸ்டிச் போட முடியல அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கையிலேயே கூட சுற்றி தைச்சிக்கலாம். பார்த்தீங்களா, ரொம்ப வித்தியாசமாக அழகாக இருக்கும். உங்களுக்கு இன்னமும் டெக்கரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இந்த ஸ்லீவோட எட்ஜில் கூட இதை கொடுத்துக்கலாம். இப்படி கொடுத்தீங்கன்னா இன்னமும் கிராண்டாக ஆகிடும். பிடிச்சிருந்தா எனக்கு லைக் கொடுங்க, கமெண்ட் கொடுங்க, ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கான் அழுத்துனீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ச்சியாக கிடைக்கும். மிக்க நன்றி, வணக்கம்.